I miss you. இந்த வார்த்தை அதிகமாக வந்துட்டு சொல்கிறாங்களே, ஏன் எதனால ஐ மிஸ் யூங்கிற வேர்ட் உங்கள் பேரை வச்சுட்டு அதிகமாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க? பார்ப்போம் யார் இந்த பர்சன், ஏன் அந்த நேம் வருதுன்னு. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங்குள்ளே போகலாம். அண்ட் அ பிக் தேங்க்யூ. ஏன் இந்த நன்றி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட மியூசிக் சேனல் சோல் கோட் ஆடியோ, அந்த சேனலுக்கு அவ்வளோ வரவேற்பு இருந்தது. நான் பார்த்தேன், நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய மியூசிக் டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு பர்சனலி ஹீலிங் மியூசிக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் தான் வந்துட்டு அந்த சேனலை நான் க்ரியேட் பண்ணினது. ஸோ தட் வந்துட்டு எப்போ வேணாலும் அந்த ஹீலிங் மியூசிக்கை வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். அண்ட் கேட்குறப்போ அமைதியாக இருந்துட்டு மைண்ட் அமைதியாக வச்சுட்டு அந்த மியூசிக்குள்ளாரே வந்துட்டு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிறைய ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் சப்ளிமினலும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இன்டென்ஷனுக்காகவும் வந்துட்டு அந்த மியூசிக் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான இன்டென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட்டான டைட்டில்ஸுமே வந்துட்டு அந்த சேனலில் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சரி, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய டேரோட் இன்சைட் இங்கிலீஷ் சேனலுக்குமே வந்துட்டு உங்களோட ஆதரவு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதில் இருக்கிற வீடியோஸும் வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபியூ மினிட்ஸ் ரீடிங் போகலாம். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு நபர் வந்து மிஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பிக்கப் ஆயில்குள்ளர் வந்து போகலாம். இது ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரலாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சீஸ்னல் திங்ஸ் இருக்கும். சீஸ்னல் திங்ஸ்னா என்னங்க? அதாவது இப்போ ஒரு சம்மர் சீசனில் சண்டை போட்டிங்கன்னா வின்டர் சீசனில் சேர்ந்துருவீங்க இல்லையா? இடையில வந்து ஸ்ப்ரிங் ஆட்டம் அந்த சீசனில் வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அடுத்த சீசனில் வந்துட்டு ஏதாவது பேசிடுவீங்க, சேர்ந்துருவீங்க. ஸோ ஒரு சீசனில் சண்டை போட்டால் இன்னொரு சீசனில் வந்து சேர்ந்துருவீங்க, மிஸ் பண்ணுவீங்க. ஸோ த கேப் இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? நீங்கள் ஒருத்தவங்க கூட சண்டை போடுறீங்கன்னா தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க, உங்களோட ரைட்ஸ் அதாவது அவங்க வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக நிற்கிறீங்க, ரொம்ப கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ, அதான் அந்த சீஸ்னல் கேப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சீஸ்னல் கேப்ஸ் இருக்க வேல்யூ வந்துட்டு நிறையா புரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் யாருக்கும் ரொம்ப கேப் விட்டுருக்கீங்க. மேபி லைக் இது ஒரு சீஸ்னல் கேப்பாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு வருஷங்களான ஒரு கேப்பாகவும் இருக்கலாம், மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸாக கூட இருக்கலாம். அதாவது அந்த ஒரு நீ தான் இம்பார்ட்டன்ட், நீ தான் உலகம்னு சொன்ன இடத்துல நீயும் லைஃப்பில் ஒரு பார்ட், ஒரு பங்கு வகிக்கிற, அவ்வளோதான். எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் யாரோ நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ உங்கள் லைஃப்பில். ஒன்ஸ் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கீங்க, ஒரு கிங் ஒரு குயின் மாதிரி வந்து நீங்கள் அவங்கள நடத்திருந்திருக்கீங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வச்ச மரியாதை கொடுத்துருந்துருக்கீங்க. அவங்க கேட்காததெல்லாம் ஓடி போய் செஞ்சாச்சு. ஆனால் அவங்க உங்களை வச்ச இடம் எந்த இடங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் விலகியாச்சு. இப்போ அவங்க உங்க லைஃப்ல திரும்ப வந்தாலும் நீங்க அந்த கிங் இல்லைன்னா அந்த குயின் பொசிஷன்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? பிகாஸ் அவங்களோட வேல்யூ குறைஞ்சிருச்சு உங்க மனசுல, ஆனா உங்க வேல்யூ அதிகமாயிருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரேடியா பிரிஞ்சும் போகாத மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஒரு நோ கான்டாக்ட் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா உங்க பார்வைக்கு முடிஞ்சிருச்சுடா இது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஆப்போசிட்ல அந்த சைட்ல இருக்கிற இது வந்துட்டு இந்த சீசனல் பிரேக் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லா விஷயங்களும் அந்த நபருக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 அதுவே போதும் திரும்ப உங்களை சுத்தி வர்றதுக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம் நம்ம என்னங்கிறத வந்து நம்ம பிக்கப் ஆயில்குள்ளார போயிட்டு பார்ப்போம். மூணு பைல் கொடுக்குறேன். ஸோ பைல் நம்பர் 1 இந்த கேண்டில், பைல் நம்பர் 2 வந்துட்டு திஸ் எல்லோ கலர் எக்ஸ்பிரஷன் டாய்,
Pile number 3 வந்துட்டு this color marker. Okay. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே, ஒரு விஷயம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றது என்ன தெரியுமா? இப்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த டைட்டில் வர்றப்போவே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஐடியாஸ் இருந்திருக்கும். ஓகே, இவங்களா தான் இருக்கும், இவங்கள தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இங்கே என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 1, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். அதாவது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி நிறைய இடத்துல ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் மென்டலி ஆப்சண்ட்டாக இருந்திருப்பீங்க இவங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம். நோ கான்டாக்டில் இருந்தப்போ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேலைகள் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் மனசு எங்கேயோ இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் மனசும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, திடீர்னு எங்கேயோ இந்த சாப்பாடை பார்த்துட்டு கவனம் எங்கேயோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா, அனுபவங்கள் இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஃபேஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த நபர் உங்களுக்கு கொடுத்தது ரொம்ப அதிகம். நான் என்ன தப்பு பண்ணேன்? நல்லா தானே நடத்தினேன், ஏன் எனக்கு இப்படி செய்யணும்? எதனால இப்படி பண்ணணும்? கொஞ்சம் கூடவா ஒரு நன்றி உணர்வு இல்லாமல் போயிடுச்சு? கொஞ்சம் கூடவா மிஸ் பண்ணல? ஏகப்பட்ட கேள்விகள் ஆரம்பத்தில் கேட்டிருப்பீங்க. இவங்க விஷயமா நிறைய கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோன்னு நீங்க டிவைன் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நோன்னு தான் அதிகமா பதில் வந்திருக்கும். ஆனா இந்த டைம் தான் எஸ்ன்னு வருது. உங்களுக்கும் அவங்களுக்குமான பாண்டிங் வந்துட்டு இட்ஸ் நாட் சோல்மேட், இட்ஸ் நாட் லைக் நீதான் எவ்வளவும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லை. கம்ப்ளீட் கார்மிக் பாண்டிங், மோர் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். ட்வின் ஃப்ளேம் எனர்ஜின்னு கூட சொல்லலாம் சம்வேர். நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா ஒன்னா சிரிச்சு பேசுறீங்க இருக்கீங்கன்னாவே சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதையாவது ஒரு விஷயத்தை உள்ளார விட்டு சண்டை மூட்டி விட்டுருவாங்க. உங்க சைடு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்திருப்பீங்க. நீங்க அவங்கள ரொம்ப நம்பினதுனால சரி அவங்க சைடு பண்ணலாம், ஏன்னா அவங்க வீக்கா இருந்தாங்க. ஸோ அவங்க சைடு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி அழகா பிரிச்சாச்சு. அவங்க வச்ச அந்த அம்புக்குறி கரெக்டா வந்து உங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்டுருச்சு. மோர் சேலஞ்சஸ், மோர் டிஃபிகல்டிஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், வார்த்தைகள் நிறைய ஷேர் ஆயிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு ஒரு பக்கம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வார்த்தைகளும் அதிகமாக இருக்கு. பைல் நம்பர் 1, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை கம்ப்ளீட்லி பிரேக் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப். அதே ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு உங்களை ஒரு ஃபைட்டராக, ஒரு வாரியராக மாத்திருக்கு. பைல் நம்பர் 1 வந்துட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்கிறீங்க. ஒரு சில பேர் மாறியாச்சு.
ஒரு சில பேரை மாத்தணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங், அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் மனசுல ரொம்ப இருக்கு. அது எல்லாமே இந்த பர்சன் கொடுத்ததா, நான் சொன்னது தான். இவங்க தான் உங்களை பிரேக் பண்ணினாங்க, இவங்க தான் உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்குறாங்க. ரொம்ப டிபெண்டா இருந்திருப்பீங்க இல்லையா, இவங்க தான் உலகம், இவங்க இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்றத இருந்த நீங்க இன்னைக்கு யார் வந்தாலும் வரலனாலும் நான் எனக்காக இருக்கேன், ஐ லவ் மை செல்ஃப், என்ன நான் பார்த்துக்குவேன், என்னால முடியும், எனக்கு ஒரு லைஃப்பை நான் உருவாக்குவேன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததே அந்த நபர் தான். உன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன், என்ன நீ எந்த காரணத்துக்காக வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனியோ அது நீ ரிக்ரெட் பண்ணுவ, நீயா என்ன தேடி வருவ, யூ வில் மிஸ் மீ. சொன்ன காலங்கள் உண்டு, சொன்ன டைம் உண்டு. அவங்க கிட்ட நேரடியா சொல்லியிருப்பீங்க, இல்லைன்னா அவங்க இல்லாத டைம்ல நீங்க தனியாவே இந்த ஒரு வார்த்தையை பேசியிருப்பீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு. அதுதான் வருது. பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் ரெடி ஃபார் த சேலஞ்ச் நவ். ஃபேஸ் ஆஃபுக்கு நான் ரெடி, நீ ரெடியாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? சி, அந்த பர்சன் உங்களை ரொம்ப எதை சொல்லுவாங்களே, எடை போடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு வார்த்தை, அதுதான். ரொம்ப இது பண்ணிட்டாங்க, உங்களோட லவ்வை ஒரு உங்களோட வீக்னஸா நினைச்சிட்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அதோட வேல்யூ தெரியல, உங்க லவ்வோட வேல்யூ அப்ப தெரியல, இப்ப தெரியுது. உங்களை ஹர்ட் பண்ணிட்டோமேங்கிறதும் தெரியுதாங்க. ஸ்லோ ரியலைசேஷன். அண்ட் நீங்க எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். நீங்க அவங்களுக்கு கீழே இருந்த மாதிரி அவங்க உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் வந்துட்டு யோர் எனர்ஜி இஸ் நோ ஜோக், ஐம் டெல்லிங் யூ. உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் எலமெண்ட் இருக்கு, ஒரு ஏர் எலமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ரொம்ப மற்றவங்களாம் சொல்ற மாதிரி நீங்க ஒன்றும் சாதாரண பர்சன்லாம் கிடையாது. பைல் நம்பர் 1, உங்களுக்குலாம் கோவம் வந்துச்சு, ஒரு தடவை என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாராலும் நிறுத்த முடியாது. போதும் நிறுத்துன்னு சொன்னா கூட யாராலையும் நிறுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஃபயர், பர்னிங் ஃபயர் இருக்கு, அதெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இனி எதிர்த்து பேசின குரல்கள் அடங்கும். நீ என்ன, உனக்கு என்ன தெரியும், இந்த வார்த்தைகள் குறையும். எதிர்த்து பேசுறவங்க குரல் அடங்கும்னா உங்ககிட்ட பேசுறப்ப வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் போய் ரொம்ப அப்படியே ஃபிளாட்டா இருக்கும். உங்க வாய்ஸே பார்த்தீங்கன்னா ப்ளீசிங்காக இருக்கும் சம்டைம்ஸ். பட் இந்த பர்சனுக்கு உங்களோட சேஞ்சஸ் இஸ் ஷாக்கிங் தான். நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நம்பல. பட் அந்த மாற்றத்தை அவங்க வந்துட்டு தேர் நாட் ஹாப்பி. உங்களோட இந்த குட் சேஞ்சஸ்ல ஹாப்பி ஆகல, பட் ரிக்ரெட் பண்றாங்க. ஏதோ ஒரு வழியில உங்களோட ஒரு ஒரு பார்ட் ஆஃப் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு மறுபடியும் நினைக்கிறாங்க. பிகாஸ் இந்த பர்சன் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒரு ஸ்ட்ராங்கா யார் இருக்காங்களோ அவங்க சைட்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். இப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருந்த டைம் உங்க கூட இருந்தாங்க, நீங்க வீக்கான டைம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க, இப்ப வராங்க. ஸோ திஸ் பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் கேரக்டர். பட் ஸ்டில் யூ லவ் தட் பர்சன் சோ மச். உங்களுக்கு தெரியும் அவங்க சரியில்லாத பர்சன் இருந்தும் நீங்க லவ் பண்றீங்க. நீங்க கொடுக்குற இடம் தான் சொல்லணும். பைல் நம்பர் 1, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்தே அவங்கள கரெக்டா வச்சிருந்துருக்கணும், ஒரு பேலன்சிங்கா கொண்டு போயிருக்கணும். பட் ஸ்டில் எனிவே, நீங்க யூனிவர்ஸ் நிறைய சைன் காமிச்சும் நீங்க வந்து அதை அலர்ட் அசால்ட்டா விட்டுட்டீங்க. ஸோ திஸ் டைம் இட்ஸ் அ வெரி கிளியர் சைன். ஓகேங்களா? அண்ட் அந்த பர்சன் உங்களை மிஸ் பண்றாங்கன்னா யூனிவர்ஸ் அவங்களுக்கு உங்களோட வேல்யூவை புரிய வச்சிருக்காங்க. பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அவங்க இப்போ கரண்ட்லி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அதுக்கு பதில வந்து அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறப்போ யூனிவர்ஸ் அவங்களுக்கு காமிச்சது நீங்க, உங்களை கண்ணில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ தட் பர்சன் இஸ் டெஃபினெட்லி மிஸ்ஸிங் யூ. பார்ப்போம். ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்ணாடி மாதிரி உடஞ்சிருக்கு, அது சரி பண்ண அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ஒரு கிராக்கோடையாவது நான் ஒட்ட வைக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு ஒரு ஒரு
கிளியர் எனர்ஜி உங்ககிட்ட தான் இருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ யாரோ அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை அங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க முடியல அவங்களால, உங்ககிட்ட வந்துடணும்னு பார்க்குறாங்க. புரியுதா? உங்ககிட்டே திரும்பி நான் வந்துடணும். ஏன்னா உங்க கூட இருக்கிறப்போ அந்த பீஸ்ஃபுல்னஸ், நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிறப்ப அவங்க ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தெளிவாகவும் இருந்திருக்காங்க. இப்போ அதை எதுவுமே இல்லாமல் அங்கே கஷ்டப்படுறாங்க, வேற யாரு கண்ட்ரோல்லையும் இருந்து. இப்போ அதனால அவங்கள விட்டுட்டு திரும்பி உங்ககிட்ட வரணுன்ற எண்ணம் இருக்கு. ஓகே, திஸ் பர்சன் லுக்ஸ் லைக் சம்வேர் ஒரு ஃபீமேல் பர்சனாகவும் இருக்கலாம், ஆனால் அந்த மேல் எனர்ஜி அவங்களுக்குள்ள இருக்கும். ஃபீமேல் பர்சனாக இருந்தாலும் ஒரு வீரமான ஒரு வார்த்தைகள் அதிகமாக பேசக்கூடியவங்களா கூட இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மேல் பர்சனாகவும் இருப்பாங்க. பட் சம்வேர் அந்த மேஸ்குலின் எனர்ஜி ஹையாக வந்து காமிக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் ஏதாவது வந்து டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏஞ்சல் நம்பர் 888 அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி வந்து அவங்க நிறைய எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன்ல பிரேக் ஆயிருக்கு. அதாவது ஒன்ஸ் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டான நபராக இருப்பாங்க, செல்ஃபிஷான கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வாஸ் குட், நல்லா இருந்திருக்கும். அவங்க வந்து எதுவுமே அவங்க நினைச்சபடியே இருந்திருக்கும். லைக் அவங்க ஆர்கனைஸ்டா லைஃப் இருந்திருக்கும், நினைச்சபடியே இருந்திருக்கும். யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. யாருமே அவங்களுக்கு வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லணும்னு கூட தேவை கிடையாது. அவங்களாவே எல்லாமே செய்வாங்க. அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் தான். அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதை செஞ்சாலும் கரெக்டாக யோசிச்சுட்டு கரெக்டாக செய்யக்கூடிய நபர் தான். அவ்வளோ டேலண்டட் தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ரொம்ப அலர்ட்டான கேரக்டர், ரொம்ப டேலண்டட். உங்களுக்கு வந்து மேபி அந்த பர்சன் ரொம்ப ஒரு க்ளோஸ்டா இருக்கலாம். மேபி சம்மன் லைக் ரிலேட்டிவ் இல்லை கசின்ஸ் இல்லை சம்மன் வெரி வெரி க்ளோஸ் டு ஈவன் ஆஸ் அ ஃப்ரெண்டுனாலும் அவாய்டே பண்ண முடியாத ஒரு பாண்டிங்காக இருக்கும். எனி ஒன் தட் பர்சன். நீங்கள் அவங்களுக்கு வந்து பைல் நம்பர் 2 வந்துட்டு நீங்கள் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. அவங்க என்ன பொசிஷனில் இருந்தாலும் அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பீங்க. அப்படிதான் நீங்கள் இந்த நபரையும் பார்த்துருக்கீங்க. நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கீங்க. யுவர் பாஸ்ட், பைல் நம்பர் 2 பாஸ்ட் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்ட்ரீம்லி இன்னசென்ட். ஏமாந்திருக்கீங்க. உங்களோட இன்னசென்ட் உங்களை ஏமாத்தி இருக்கு. இவங்க ஆரம்பத்திலிருந்தே உங்க விஷயத்துல கனெக்ட் ஆகாம தான் இருந்திருக்காங்க. மேலோட்டமான அந்த லவ் அந்த கேரிங்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம நீங்கள் அவங்கள எக்ஸ்ட்ரீம்லி ஒரு வெரி க்ளோஸ் சோல் ஃபேமிலி சோல் கனெக்ஷன்னு சொல்லி அவ்வளோ க்ளோஸாக வச்சுருந்தது தான் இப்போ பிரச்சனையே. அவங்களோட ரியல் இன்டென்ஷன் ஆரம்பத்திலே புரிஞ்சிருந்ததுன்னா இவ்வளோ தூரம் அது வந்திருக்காது. ஆரம்பத்திலே எண்டாயிருக்கும். Because this person is not good for your soul. There was a period of time, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு இவங்களோட ரியல் இன்டென்ஷனை நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் முதுகுக்கு பின்னாடி செஞ்சாங்க, மறைமுகமாக செஞ்சாங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட்டாக செஞ்சது தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஹர்ட் ஆகி கண்டுபிடிச்சிருக்கீங்களே இவங்களோட இன்டென்ஷன். மேபி லைக் நீங்கள் நகுந்து வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் அந்த பர்சனை ஹேட் கூட பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் வெறுக்கிறேன், ஏன்னா என்னை அவ்வளோ முட்டாளாக்கியிருக்காங்க. நான் ரொம்ப நம்பினேன்.
கடைசியில் அந்த மேபி லைக் உங்களுக்குள்ளார நிறைய ஒரு ஹீட்டட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம். ஒரு சில சண்டைகளோ ஒரு சில பிரச்சனைகளோ அது உங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு. அந்த விஷயத்துக்கு நீங்கள் அவங்கள மன்னிக்க விரும்பவே இல்லை. அவங்க திரும்ப வந்து பேசுவீங்களான்னா கரெக்டாக வச்சுக்குவீங்க. பட் அந்த பர்சன் ஏன் வந்து இப்போ வராங்கன்னா ரொம்ப வந்துட்டு அவங்களோட அந்த ஃபவுண்டேஷன் எந்த ஒரு விஷயத்தை வச்சு இவ்வளவு ஆடினாங்களோ அதுவே அங்கே பிரேக் ஆகியிருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் ஷேக் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், அவங்கள யாரெல்லாம் தூக்கி விட்டாங்களோ எல்லாரும் விலகி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்த நபர்கள் பிரேக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ புரியல, என்ன பண்றதுன்னு புரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக தான் ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் ரைஸ் ஆகிட்டு வரீங்க. இப்போது அவங்க வந்து எப்படின்னா ஒரு குயிக்கான க்ரோத்தை பார்த்துட்டு குயிக்காக இறங்குறவங்க. இந்த ஓவர் நைட்டில் வளர்ச்சி ஆகிட்டு அந்த 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 டைமில் ரொம்ப ஓவராக ஆடுவாங்க பார்த்தீங்களா, வார்த்தைகள்லாம் பேசிட்டா ஓவர் நைட்டில் இறங்குவாங்க. அதுதான் அவங்க, அப்படிதான் அவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற பர்சன். உங்களை பார்த்து இப்போ பொறாமப்படுறாங்க. உங்கள் விஷயத்தில் பாஸ்ட் நிறைய முடிவு எடுத்தது தப்பு. இப்போ ரொம்ப தனிமையாக இருக்காங்க. ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு உதவி தேவை. பாஸ்ட்டில் இப்போ உங்ககிட்ட வரணும், அட்லீஸ்ட் ஒரு பாண்டிங்காக நீங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்டில் எடுத்த முடிவுகள் தப்புன்னு நினைக்கிறாங்க. நான் பண்ணது தான் தப்பு, அதுக்கு தான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நான் இன்னைக்கு அந்த ஆட்டிடியூட காமிக்காம இருந்திருந்தா நீங்க அவங்க லைஃப்ல இன்னும் வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஏன்னா ரொம்ப தனிமையா இருக்காங்க அந்த பர்சன். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மன்னிப்பு, இதுதான் நான் பண்ணிட்டேன், இது என் தப்பு தான், மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்க வந்துட்டு மேபி லைக் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் உங்களுக்கு அந்த மன்னிப்புங்கிறது எதிர்பார்க்கறீங்க. பட் ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, சரி மன்னிச்சிருவீங்க, பட் இருந்தாலும் அவங்க ஏற்படுத்தின அந்த காயங்கள் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. நீங்க அவங்கள ஒரு டைம் நம்புவீங்க, மறுபடியும் அவங்க ஏதாவது ஒரு லைட்டா டவுட் படுற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா விட்டுருவீங்க. யூ டோன்ட் ட்ரஸ்ட். ஓகே? ஏன்னா நீங்க இனிமேல் நான் எனக்காக வாழ போறேங்கிற ஒரு முடிவை ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு டிவைன் வந்து நிறைய வந்து காமிச்சாச்சு இந்த பர்சன் விஷயமா. நீங்க உங்க லைஃப், உங்க கெரியர்னு போயிட்டீங்க. அண்ட் மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளார போயிட்டீங்க. பைல் நம்பர் 2, மோர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல போயாச்சு. உங்க கெரியர் மேல அதிக கவனம். இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் ஜாலியா இருக்கணும், கெரியர்ல நல்லா செட்டில் ஆகணும், நல்லா ஃபைனான்ஷியலி நல்லா டெவலப் ஆகணும், அண்ட் ஸ்பிரிச்சுவலி நிறைய டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் எடுக்கணும், நிறைய கோயில் போகணும், நிறைய ஹீலிங் இதுக்குள்ள போகணும். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல ரிலேஷன்ஷிப் டிராமாஸ் கம்மி தான், மற்ற எல்லாமே எனக்கு பொறுப்புகள் அதிகம்ன்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. இது ஒரு சில பேருக்கு வந்திருக்கோ இல்லையோ, பட் இன்னும் ஒரு சில பேருக்கு இது 100% வந்தாச்சு உங்க மனசுக்குள்ளார. இந்த பர்சன் இப்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஐ மிஸ் யூங்கிற வார்த்தை வந்து அவங்களுக்குள்ளரே சொல்றாங்க. நேரடியா சொல்ல தயக்கம். ஏன்னா இப்போ நீங்க அவங்க பார்த்து அந்த பழைய பர்சன் கிடையாது. அதுதான் இங்க விஷயம். அவங்க நீங்க பழைய நபரா இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் எப்பயோ ஓப்பன் அப் பண்ணிருப்பாங்க, திரும்பி வந்து உங்களை டாமினேட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க உங்க லைஃப்ல நீங்க சுயமா நிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஐ டோன்ட் நீட் எனி ஒன்ஸ் அப்ரூவல் அப்படி நிக்கிறீங்க. நீங்க இப்போ நிக்கிறீங்க அந்த ஒரு இடத்துல. ஸோ ஒரு தயக்கம் இருக்காங்க, ஒரு குழப்பங்கள் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அது அப்படியே அவங்க ஆரம்பத்தில் ஆடினாங்க, இப்போ கொஞ்சம் இறங்கிட்டாங்க, நீங்க ஸ்லோவா வந்து மேலே வந்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த நபருக்கு வேற யாரையாவது அப்ரோச் பண்ணலாம்னா அவங்க மைண்ட்ல இருக்கிறது நீங்க தான். பிகாஸ் ஏதோ ஒரு வழியில வெரி வெரி க்ளோஸ் டு யூ, வெரி க்ளோஸ். ஸோ உங்க கூட கனெக்ட் ஆனோம்னா அந்த பாண்டிங் வந்து அப்படியே நிலையா நிற்கும். மற்றவங்க யாரோட கனெக்ட் ஆனாலும் அது சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பாண்டிங் விலகிருங்கிறத நம்புறாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க ஈவிலைஸ் நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. வெரி க்ளோஸ், உங்க 2 பேருக்கும் க்ளோஸா இருக்கிறவங்களே உங்களுக்கு கண்ணு வச்சிருவாங்க. ஆனா அந்த பர்சன் இண்டிவிஜுவலி பாக்குறப்ப அந்த பர்சனுக்கு உங்க மேல ஈவிலைஸ் இருக்கும், இருந்துட்டே தான் இருக்கு. என்னதான் மிஸ் பண்ணினாலும் சரி, உங்களோட இந்த ஸ்லோ க்ரோத்தை பார்த்து ஒரு ஈவிலை வச்சுட்டே தான் இருப்பாங்க. நீங்க ஒன்று சேர்ந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க வச்சுட்டே தான் இருப்பாங்க. என்னடா அடிச்சுக்குவாங்கன்னு பார்த்தா ஒன்று சேர்ந்துட்டாங்களே
நம்ம கஷ்டப்பட்டுல பிரிச்சு வச்சோம். பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி எந்த ஈகோ பார்க்காம ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. யூ போத் வில் ரூல். நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்ல நிப்பீங்க. அது சுத்தி இருக்கவங்க பிடிக்காது. பிகாஸ் உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வெரி விசிபிளாவே வந்துட்டு இருக்கும். ரொம்ப கிளியர் விசிபிளாவே வந்து காமிப்பாங்க. அப்படிதான் இருக்கீங்க. ஆனா அந்த பர்சன் இப்போ உங்களை மிஸ் பண்றாங்கன்னா ஒரு இன்டென்ஷன் ஒரு ஒரு ஈவலை சைடா இருந்தாலும் கூட இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பாக்குறப்போ வந்துட்டு உங்க உதவி தேவை. உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி தேவை. உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். மனசு விட்டு பேசணும். யாருக்கிட்டையாவது மனசு விட்டு கொட்டிடணும் மனசுல இருக்கிறத. அதுக்கு தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ தட் பர்சன் இஸ் ஸ்ட்ராங்லி மிஸ் யூ. இந்த நபர் யாருன்னு ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் பிஹேவியர்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குதோ அதை கூட டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். இந்த கார்டு நான் அப்பவே பார்த்தேன். Okay, so I think வந்துட்டு this person it looked like one side love மாதிரி இருக்குங்க. உங்களை யாரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். that seems like very strong true love. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கலாம். ட்ரூவா உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட அப்ரோச் பண்ண பயம். நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்கிற ஒரு பயம் இருக்கு. பட் ஆனால் சைலண்ட்லி உங்களோட சேஞ்சஸ் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பர்சனுக்கு உங்களை பற்றி நல்லா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். உங்களை இது ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் தெரிஞ்சிருந்தாலும் வந்துட்டு உங்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எடுத்திருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உங்கள் சோல்மேட்டாக இருக்கிறதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இஃப் யூ ஆர் உங்களுக்கு மேரேஜ் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் டிலே ஆகுது அப்படின்னா உங்கள் சோல்மேட் யாருன்னே எனக்கு தெரியல, நான் இன்னுமே மீட் பண்ணலைங்க அந்த பர்சன்னா அந்த பர்சன் அங்கேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பிளேஸில் இருந்து சைலண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இந்த இடத்துல தெரியுது. சம்ஹவ் உங்களை நோக்கி அந்த லவ் வருது. ட்ரூ லவ். இது வந்து ஒரு ஃபேக்கான லவ்வெல்லாம் இல்லை. உண்மையாகவே மனசார ஒரு ட்ரூ லவ், ஒரு மேரேஜ், ஒரு ஹோப், ஒரு ஃபியூச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரூ லவ் தான் சொல்லணும். லைக் டீப் சோல்ஃபுல் கனெக்ஷன். இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்காது. ஒருத்தர் அவ்வளோக்கும் ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேங்க. ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே கனெக்ட் ஆகும். எய்தர் ஃபேமிலி இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஒரு கேரண்டி இருப்பாங்க இந்த பாண்டிங்க்கு. அண்ட் ஸ்ட்ராங்லி நம்பிக்கையின் பேர்ல தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே ஆரம்பிக்கும், கண்டினியூ ஆகும். மோர் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்க ஃபிட்டா இருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அந்த கான்செப்டே இங்க வராது. ஆனா இந்த பர்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நீங்க அவங்கள பார்த்த உடனே பிடிச்சிடணும்னு சொல்ற அளவுக்கு மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த விதத்திலயும் உங்ககிட்ட வர்றப்போ நீங்க ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல இருக்காங்க. ஓகே சொல்லிடணும், ஐ வில் டூ எனிதிங், எதை வேணாலும் நான் செய்வேன். பட் ஆனா இது வந்து ஒரு 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 ஃபேண்டசி மாதிரியான ஒரு லவ் எல்லாம் கிடையாது. நீங்க சும்மா இந்த படத்துல பார்த்துட்டு இந்த ஒரு ஃபேண்டசி மாதிரி கற்பனை உலகத்துல இருக்கிற லவ் எல்லாம் இல்லை. இட்ஸ் வெரி ரியல், வெரி ரியல். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய பாண்டிங் தான். அதே மாதிரி ஒரு ரொம்ப ஓவரான எதிர்பார்ப்பு இல்லாம நார்மலா எதிர்பார்த்தீங்கன்னாவே ஓகே தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ட்ரஸ்டின் பேர்ல தான் இது வந்துட்டு பாண்டிங் கனெக்ட் ஆகும்.
ஓகேவா? பட் லவ் அப்படிங்கிறது ஒரு அவங்களால எவ்வளோ தூரம் எஃபோர்ட்ஸ் போட முடியுமோ கண்டிப்பா போடுவாங்க. எய்தர் உங்களுக்காக அவங்களா மாறுவாங்க, இல்லை நீங்க அவங்கள மாத்துவீங்க. இந்த பர்சன் இப்போ மேபி சிங்கிளாக இருக்கலாம், ரொம்ப ஒரு எய்தர் சிங்கிளா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரீசென்ட்லி இல்லை ஏதோ ஒரு 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 ஃபியூ மந்த்ஸ் சம்வேர் பிரேக்கப் ஆகியிருக்கலாம். ஸோ இந்த பர்சன் இப்போ செட்டில் டவுன் ஆகணும் லைஃப்ல. ஸோ சைலண்ட்லி மேனிஃபெஸ்ட் பண்றாங்க, அண்ட் திஸ் பர்சன் இஸ் மிஸ்ஸிங் யூ சோ மச். உங்களை அவங்க லைஃப்ல ஒரு பார்ட்னரா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப மிஸ் பண்றாங்க. ஐ கேன் சே த கைண்ட் ஆஃப் டெஸ்பரேஷன். இங்க இதுக்கு மேல என்னால பொறுமையா வெயிட் பண்ண முடியாதுங்கிற ஒரு டெஸ்பரேஷன் நல்லாவே வந்து தெரியுதுங்க. மோர் ஆஃப் சைலண்ட் மேனிஃபெஸ்டேஷன், சைலண்டான சேஞ்சஸ், சைலண்டான பிரேயர்ஸ் அப்படிதான் இருக்கு. உங்களோட பாண்டிங் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போல்டான பர்சன், இன்னொருத்தவங்க சாஃப்ட் கேரக்டரா தான் இருப்பீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா, அதாவது டூ ஆப்போசிட்ஸ், ரெண்டு ஆப்போசிட் அட்ராக்ட் ஆகும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த பாண்டிங் தான். அதுதான் நல்ல வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும், மற்றவங்க எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு கொண்டு போகும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இட்ஸ் மோர் ஆஃப், நான் சொன்னேன் ட்ரஸ்ட் பேஷன்ஸ் மூலியமா கனெக்ட் ஆகும்னு. அது கடைசியில ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் இல்லாம கடைசியில ஒரு நல்ல விக்டரி சக்சஸ் நோக்கி தான் அந்த பாண்டிங் கொண்டு போகும். ஏன்னா அது சோல்மேட் கனெக்ஷன், சோல் லெவல்ல கனெக்ட் ஆகுது. ஸோ டிவைனோட பிளஸிங்ஸ் இல்லாம கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஃபேண்டசிலாம் வச்சுக்காதீங்கன்னு. ஃபேண்டசி மாதிரி வேணும், எனக்கு படத்துல இருக்க மாதிரிலாம் வேணும்னீங்கன்னா அப்புறம் இது இந்த பையில உங்களுக்கு இல்லை. திஸ் இஸ் அ ரியல் கனெக்ஷன்ஸ் ஐம் டெல்லிங். ஆப்போசிட்ஸ், டூ ஆப்போசிட்ஸ், ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தவங்க அமைதியான கேரக்டரா இருப்பீங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க லைஃப்ல எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருப்பாங்க, லைக் இன்னொருத்தவங்க அமைதியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கிவர், இன்னொருத்தவங்க ரிசீவர், அப்படிதான் இருக்கும். ரெண்டு ஆப்போசிட்ஸ் கேரக்டர் தான் இந்த பாண்டிங். நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்களா அப்படிங்கறத தாண்டி அந்த பர்சன் மேபி லைக் நீங்களும் வந்துட்டு உங்க லைஃப்ல அந்த மாதிரி பர்சன் வரணும்னு வேண்டுனா கூட அவங்க அதிகமா மிஸ் பண்றாங்க. திஸ் டைம் ஐ மிஸ் யூ, எங்க இருக்க அப்படின்றதெல்லாம் கூட நிறைய இது பண்றாங்க. அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியாது, லைக் டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு சில பேருக்கு அந்த பர்சன் தெரியும். கனெக்ட் ஆவீங்கல்ல, எல்லா சீக்ரெட்ஸும் வெளியே வரும். அண்ட் இந்த இடத்துல மோர் ஆஃப் ஒரு ஜாய்ஃபுல் லவ் இருக்கு. இது மேரேஜ்க்கான ஒரு பாண்டிங் தான். ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப ஜாலியான ஒரு லவ்வா இருக்கும், ஃப்ரீயா, கண்டிஷன் இல்லாம ஃப்ரீயா லவ் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல செட்டில்டான ஒரு பர்சன், வெரி குட் ஏர்னிங் ஃபேஸ்ல இருப்பாங்க, நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும், மெச்சூர்ட் இன் கேரக்டர், மெச்சூரிட்டி இருக்கும். அண்ட் அதாவது அவங்க பார்க்கறதுக்கும் சரி, அவங்க பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் வித்தியாசமா இருப்பாங்க. பார்க்க என்னடா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே அப்படின்னு தோணும், ஆனா நல்ல ஜாலியா தான் பேசுவாங்க, பேசுவாங்க அப்படி. ஆனா அந்த ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் தான், இல்லைன்னா வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்கும், இல்லைன்னா அந்த நபருக்கு உங்களை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், லைக் ஒன் சைடா கூட லவ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் somehow this is true love. ஓகேங்களா? அண்ட் இது வந்து என்னன்னா ஸ்லோ க்ரோத்தான ஒரு லவ் தான். சக்சஸ் இருக்கும், ஆனா ஸ்லோ க்ரோத் தான். அட மற்றவங்களாம் இருப்பாங்கல்ல, எடுத்த உடனே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்டேட்டஸ்ல இதுல மற்றவங்களை வெறுப்பேற்றணுங்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில சண்டை போட்டுட்டு உட்காந்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? பட் இது அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் உங்களுக்கு போரா இருக்கிற மாதிரியே தெரியும், பட் ஆனால் ஸ்லோவான ஒரு லவ்வா இருந்தாலும் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். அந்த இயர்ஸ் போக போக வந்து மெச்சூரிட்டி வரும், புரிதல்கள் நிறையா இருக்கும். அதனாலதான் ஆரம்பத்திலே அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்துருச்சு. ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுங்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அது போக போக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் ஆகிடும்.
அந்த பர்சன் இல்லை நீங்கள் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மைண்ட், இல்லை ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மைண்டாக இருக்கலாம். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு ஒரு பாஸ்ட் ஒரு 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 விஷயம் இருக்குங்க. அதாவது டீப் பெயின் இல்லை ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹீல் ஆகிக்குவீங்க. நீங்கள் அவங்கள ஹீல் பண்ணுவீங்க, அவங்க உங்களை ஹீல் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான். ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறப்போ ஒரு இருட்டு உலகத்தில் இருக்கீங்க, ஒன்று செய்கிறப்போ உங்களுக்குள்ள நீங்களா ஹீல் ஆகி சப்போர்ட் ஆகி ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவீங்க. ஆனால் அந்த பர்சனால வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹீலிங் ஃபேஸில் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் வருது, உங்களோட ஒரு ஒரு தாட், அந்த உணர்வுகள் அவங்களுக்கு வருது. அதனால தான் அவங்க சைட்லேருந்து மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப. நீங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறதை தாண்டி அவங்க பண்ணுறாங்க நிறைய. ஐ கேன் சி த கைண்ட் ஆஃப் சைலண்ட் டெலிபதி சிக்னல் ஹியர். ரொம்ப விசிபிள்னு சொல்ல முடியாது, ரொம்ப சைலண்ட்லி இருக்கு. பட் தேர் இஸ் சம் லைன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் சோல்மேட் பாண்டிங் தான் ஃபார் ஷுர். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளரையும். அதிகமாக பேசினாலும் புரிதல் இருக்கும், பேசலனாலும் புரிதல்கள் டெவலப் ஆகும் போக போக. இட்ஸ் அ வெரி குட் சைன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 111 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.